சென்னையை அடுத்த திருப்போரூர் பகுதியில் தமிழ்நாட்டின் முதல் ஒண்டர்லா பொழுதுபோக்கு பூங்கா கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 611 கோடி ரூபாய் செலவில் 43 உலகத்தரம் வாய்ந்த சவாரிகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தினமும் 6500 பார்வையாளர்களை மகிழ்விக்கும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் முதல் நாளாக நேற்று மக்கள் அங்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் மகிழ்ச்சியான புது அனுபவத்தை எதிர்பார்த்து சென்ற மக்களுக்கு ஒண்டர்லா மோசமான அனுபவத்தை வழங்கியதாக சமூக ஊடகங்களில் மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் மிகப்பெரிய ரோலர் கோஸ்டர் மற்றும் மோனோ ரயில் போன்ற வசதிகள் இடம்பெற்றிருப்பதாக விளம்பரப்படுத்தப்பட்ட நிலையில் முதல் நாளான நேற்றே பல சவாரிகள் பாதியில் நின்று போனதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அங்கு பல பணிகள் தொடங்கப்பட்டு முழுவதும் முடிவடையாமலேயே பொதுமக்களின் வசதிக்காக திறக்கப்பட்டிருப்பதாகவும் பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஊழியர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போதும் அவர்களுக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை. ஒருவேளை ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்தால் யார் பொறுப்பேற்பது என்றும் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இப்ப பாதியில போய் அந்த ரைடு நிக்குது. இப்ப அந்த ரைடு இழுக்கிறதுக்கு கம்பி போட்டு கயிறை போட்டு வச்சுட்டு போயிடறாங்க. இப்படி இருந்தா எப்படி வர முடியும்? ஒரு ஒண்டர்லா ஒரு உயிருக்கு பாதுகாப்பு நல்லாவே தெரியுது. மழையில சில வாட்டர் சொல்லுங்க ஆகும். அதனால நம்ம ஐடில் வைத்து மழை வரும்போது ஸ்டாப் பண்ணிடுவோம். சரி, உங்களுக்கு